என்னது ஒழுங்கா குளிக்கலன்னா 100 கோடி அபராதமா? மேட்ரு கடைசியில் இருக்கு, பொறுமையா பாருங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதிவை நினைவு கொண்டுக்கோங்க. உண்மையிலேயே நம்மள பல பேருக்கு எதுக்கு குளிக்கிறோன்னே தெரியாது. அழுக்கு போகிறதுக்கா? நிச்சயம் கிடையாது. சரி, அப்புறம் எதுக்கு தான் குளிக்கிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? குளிர்வித்தல் தான் நாளடைவில் குளியலாக மாறிடுச்சு. மனுஷங்களுக்கு இருக்கிற 75% நோய்களுக்கு காரணம் அதிகப்படியான உடல் வெப்பம். நைட்டு தூங்கி எழுந்துக்கும் போது நம்முடைய உடலில் வெப்ப கழிவுகள் தேங்கியிருக்கும். காலையில் எழுந்ததுமே இந்த வெப்ப கழிவுகளை உடல்ல இருந்து நீக்கிறதுக்கு தான் குளிர்ந்த நீரில் குளிக்கிறோம். சுட தண்ணியில் குளிக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது மட்டுமே மிதமான சூட்டில் சுட தண்ணியை பயன்படுத்தணும். குளிர்ந்த தண்ணீரை அப்படியே முண்டு தலையில் ஊற்றக்கூடாது. அது முற்றிலும் தவறு. தண்ணியை ஃபஸ்ட்டு காலில் ஊற்றணும், அப்புறமா முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதின்னு கடைசியாக தான் தலை. எதுக்கு இப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காலில் இருந்து ஊற்றினா தான் வெப்பம் கீழே இருந்து மேலே எழுந்து கண்ணு மற்றும் காது வழியாக வெளியேறும். நேரடியாக தலைக்கு ஊற்றினா வெப்பம் கீழ் நோக்கி போய் வெளியில் போக முடியாமல் உள்ளேயே சூழ்ந்து கொண்டு இருக்கும். இப்போது நம் முன்னோர்களுடைய குளியல் முறையை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. குளத்தில் ஒவ்வொரு படியாக இறங்குவாங்க. காலில் இருந்து மேல் நோக்கி குளிரும். வெப்பம் கீழே இருந்து மேலே எழும்பி இறுதியில் தலை முழுங்கும் போது கண் காது வழியாக வெப்ப கழிவுகள் வெளியேறிடும். குளத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒன்று செய்வாங்க, அதை கவனிச்சது உண்டா? உச்சந்தலைக்கு கொஞ்சம் தண்ணீரை தீர்த்தம் போல தெளித்துட்டு தான் இறங்குவாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது, சிரிசு எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கணும். அதனால தான் உச்சியை கொஞ்சம் நினச்சிட்டா குளத்தில் இறங்கும் போது கீழே இருந்து மேலே எழும் வெப்பத்தை சிரசை தாக்காம காது வழியாக வெளியேறிடும். என்னங்க வியப்பா இருக்கா? நம்ம முன்னோர்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கு. குளிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஈரத்துணியோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரிச்சா அனைத்து நோய்களுமே ஓடி போயிடும். புத்தி பேதளிப்பு கூட சரியாகும். குளியலில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது பாத்ரூம்னாலே ஒரு ஹீட்டர், சுட தண்ணியில் சோப்பும் ஷாம்பையும் போட்டு குளிச்சுட்டு வந்தால் நாம் நோயாளியாக இல்லாமல் வேற எப்படி இருப்போம்? குளிக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. குளிக்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த தண்ணீர் பச்சை தண்ணீர். குளிக்கிறது அழுக்க நீக்கிறதுக்கு இல்லை, உடலை குளிர்விக்க. கடவுள் கொடுத்த இந்த உடல் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஹெட்டிங்கில் இருக்கிற விஷயம் வந்துடுச்சு, கேளுங்க. லண்டனில் ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஜோடி. அந்த கணவன் பாத்ரூமுக்கு குளியத்துக்கு போனாலே 2 நிமிஷத்தில் வெளியே வந்துடுவான். காதல் மனைவி எவ்வளவோ சொல்லி பார்த்தா, ஆனால் அந்த கணவன் கேட்குறதா இல்லை. நைட்டில் அவன் பக்கத்தில் படுத்து தூங்க முடியல அந்த மனைவிக்கு. நேராக கோர்ட்டுக்கு போயிட்டா. கோர்ட்டில் கதறி எழுதா. கோர்ட்டும் அந்த நாட்டை முடித்த கணவனுக்கு 100 கோடி நஷ்டஈடு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டுச்சு. ஆண்களே ரொம்பவே உஷாராக இருங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.